ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 1 வந்து பார்க்க போகிறோம். சாப்டரோட நேம் மெய்யெழுத்துக்கள். ஒரு சொல் எழுத்துக்களால் ஆனது. எழுத்துக்களுக்கு 2 வடிவம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒலி வடிவம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வரி வடிவம். எழுத்துக்களை சொல்கிறப்ப ஒலிக்கிறப்ப ஒலி வடிவம் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. பேசப்படுறப்ப எழுதுறப்ப நம்மளுக்கு வரி வடிவம் வந்து கிடைக்குது. சுருக்கெழுத்து எப்படி அமைதுன்னா, அந்த சொற்களை பேசுகிறப்ப ஏற்படுற ஒலிகளை நம்ம சுருக்கி எழுதுவோம். சுருக்கெழுத்துக்களாக வந்து எழுதுவோம். அப்படி தான் வந்து அமையுது. எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கலாம். சார்பு எழுத்துக்கள் என்றது உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள்லேருந்து வர்றது. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் சார்ந்து வரதால் அது வந்து சார்பு எழுத்துக்கள் சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது உயிர்மெய் எழுத்துக்கள். அப்படி பார்த்தோம்னா உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் இப்போ நம்ம மெய்யெழுத்துக்கள் பார்க்க போகிறோம். மெய்யெழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சுருக்கெழுத்தில் தமிழில் இருக்கிற ஒரு 18 இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, அங்கேருந்து இன்னு வரைக்கும் அந்த ஒரு 18 மெய்யெழுத்துக்களும், வடமொழி எழுத்துக்கள் ஒரு 5 இஜ்ஜு, இஷு, இஸ்ஸு, ஹா, இக்ஷா, இந்த மாதிரி ஒரு 5 வடமொழி எழுத்துக்களும் சேர்த்து மொத்தம் 23 மெய்யெழுத்துக்கள் வந்து தமிழ் சுருக்கெழுத்தில் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதை எப்படி எழுதுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சைன் வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இப்படி ஒரு சைன் வந்து வரைஞ்சிக்கலாம். ஒரு எழுத்தை ஒலிக்கிறப்ப அது வந்து லைட்டாக ஒலிச்சதுன்னா லைட்டாக எழுதணும். அதுவே வந்து கனமாக ஒலிச்சது அப்படின்னா அழுத்தி எழுதணும். இதுதான் ஒரு லாஜிக்கு. இப்போ இந்த மாதிரி நான் 4 எழுதிக்கிறேன். இதில் இது ஃபஸ்ட்டு இப்படி எழுதுகிறேன். ஓகேங்களா? மேலேருந்து கீழே எழுதுகிறேன். இது வந்து பா. ஓகேங்களா? பான்ற ஒலிக்கு நம்ம இப்படி தான் எழுதணும். இதுவே வா அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை அழுத்தி எழுதணும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக அது மேலே ஷேட் பண்ணி காட்டுறேன். ஆனால் நீங்கள் எழுதுகிறப்போ ஒரே நடையாக மேலேருந்து கீழே எழுதுகிறப்பவே அழுத்தி வந்து எழுதிடணும். இப்போ பாக்கும் பாக்கும் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு வந்து தெரியும். பலகை, பம்பாய். பலகை, பம்பாய். இதில் இருக்கிற பா நம்ம அழுத்தி சொல்கிறோம். இதில் இருக்கிற பா நம்ம வந்து லைட்டாக வந்து சொல்கிறோம். கரெக்டுங்களா? இப்போ 2வது கோடு எடுத்துக்கலாம். இதில் இது மேலேருந்து கீழே நேராக ஒரு கோடு எழுதுகிறோம். மேலேருந்து கீழே இது வந்து பார்த்தீங்கன்னா டா. இதையே அழுத்தி எழுதணும் அப்படின்னா இதை அழுத்தி சொல்லணும். டா. ஓகே, இது டா, இது வந்து டா. எக்ஸாம்பிளுக்கு கட்டு, படம். இட்டு சொல்கிறோம். இங்கே வந்து டா சொல்கிறோம். புரியுதுங்களா? இது நெக்ஸ்ட்டு 3வது பார்ப்போம். சாட்சி எழுதணும். இப்படி இதுவும் மேலேருந்து கீழே இப்படி எழுதணும் அப்படின்னா இது வந்து இட்சா, அதாவது சா. அதையே நம்ம அழுத்தி எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, அழுத்தி எழுதுறோம் அப்படின்னா மேலேருந்து கீழே அது வந்து ஜா. ஓகே, எக்ஸாம்பிள் வார்த்தை பச்சை, ஜாடி. டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? சா, ஜா. நெக்ஸ்ட் 4th. இது எப்படின்னா லெஃப்ட்ல இருந்து ரைட்டில், லெஃப்ட்ல இருந்து ரைட்டில். ஓகேங்களா? எப்படி எழுதணும் அப்படின்னா இது கா. இதையே நம்ம அழுத்தி எழுதுறோம் அப்படின்னா இதை வந்து கனமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். காவை கனமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா கா. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்க்கலாம். களம் அப்படின்னு சொல்கிறப்ப கா வந்து லைட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இதுவே கங்கை, இங்கே பாருங்க, கங்கை. காவை நம்ம வந்து எப்படி சொல்கிறோம்? கனமாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ இது 8. ஓகேங்களா? அடுத்து சில ஸ்ட்ரோக்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? அதில் எக்ஸ் மாதிரி குறிச்சிக்கோங்க. இப்படி குறிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4 பாகம் வந்து கிடைக்கும். 1, 2, 3, 4. இப்படி நம்ம 4ஆக பிரிச்சுக்கலாம். ஓகே, இதில் இந்த ஃபஸ்ட் எடுத்துக்குவோம். ஓகே, இந்த ஒரு பார்ட்டு இப்படி எழுதுவோம். கரெக்டுங்களா? மேலேருந்து கீழே எழுதணும். இதை இப்படி எழுதணும் அப்படின்னா இது வந்து தா. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு தகப்பன்,
இப்படி எழுதுனா தகப்பன். இதையே நம்ம வந்து அழுத்தி எழுதணும் அப்படின்னா, ஓகேங்களா, இதையே நம்ம அழுத்தி எழுதணும் அப்படின்னா இது தா. ஓகே, மேலேருந்து கீழே வரணும். இதுவுமே புரியுதுங்களா? இது வந்து வளைச்சி எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு அந்தம், சொந்தம், இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழுத்தி சொல்லுவோம். இப்போ இந்த செகண்ட் பார்ட் எடுத்துக்குவோம். இதை எடுத்துக்கலாம். இப்படி எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், மேலேருந்து கீழே லைட்டாக எழுதணும். இது வந்து பார்த்தீங்கன்னா சா. ஓகேங்களா, இது சா. எக்ஸாம்பிளுக்கு சக்கரம், அந்த சா. இதையே நம்ம அழுத்தி எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து ஜா அப்படி கிடையாது. அதனால வந்து அதை நம்ம தாக்கே யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, தாக்கே நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். ஓகே, சொந்தம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா தாக்கு வந்து 2 இருக்கு. இப்படி அழுத்தி எழுதினாலும் தா தான், இப்படி அழுத்தி எழுதினாலும் அது வந்து தா தான். ஓகே, இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த தா எழுதுறதா இல்லை எந்த தா எழுதுறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து 3வது வந்து பார்க்கலாம். 3வது வந்து இது லெஃப்டில் இருந்து ரைட்டில் எழுதணும். இந்த மாதிரி. ஓகே, லெஃப்டில் இருந்து ரைட்டில் நம்ம வந்து எழுதணும். எப்படி எழுதணும் அப்படின்னா, இது வந்து மா, மலை, அந்த மா. ஓகேங்களா, இதையே அழுத்தி எழுதணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, அழுத்தி எழுதணும். லெஃப்டில் இருந்து ரைட்டில் எழுதணும். இப்படி எழுதணும். இப்படி எழுதணும் அப்படின்னா இது வந்து இம்பா. ஓகே, வார்த்தை பார்க்கலாம். தம்பி, இதில் இம்மு கூட இப்பு சவுண்டு சேர்ந்து வருது. தம்பி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த 4th ஒன், இதை வந்து பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, இப்படி எழுதுவோம். லெஃப்டில் இருந்து ரைட்டில் இப்படி எழுதணும் அப்படின்னா இது நா இல்லைனா நா. ஓகேங்களா, இந்த 2 நா சவுண்டுக்கு. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு வந்து நடி, ஆணி, இந்த வந்து சொல்லலாம். இந்த நீ. ஓகேங்களா, இதையே நம்ம அழுத்தி எழுதணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதையே நம்ம அழுத்தி எழுதணும். லெஃப்டில் இருந்து ரைட் சைடில் எழுதணும். அழுத்தி எழுதணும் அப்படின்னா இது வந்து இங்கு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம், தங்கம், அந்த இங்கு. இதுலேயே இந்த எண் எழுதிட்டு அதில் ஒரு கோடு மட்டும் போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஙா. ஓகே, ஞா, ஞாயிறு. புரியுதுங்களா? ஸோ இதில் இருக்கிற எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த செட்டுக்கு வந்து போகலாம். அடுத்த செட்டு எதுவுமே இல்லை, அதே மாதிரி ஒரு சர்க்கிள் எழுத வேண்டியதான். அதில் நம்ம வந்து ப்ளஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா, ப்ளஸ் போட்டுக்கலாம். இது 1, இது 2, இது 3, இது 4, இப்படி நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இப்படி எழுதுறோம். கீழே இருந்து மேலே போகுது இது. ஓகே, கீழே இருந்து மேலே போகுது. இப்படி எழுதணும் அப்படின்னா இது வந்து லா. ஓகேங்களா, லாக்கு நம்ம இப்படி வந்து எழுதுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபம், இதில் வர லா. ஓகே, நெக்ஸ்ட்டு இது எழுதி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 2வது வருவோம். 2வது மேலேருந்து கீழே. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ரா இல்லைனா ரா. ஓகே, ரம்பம், அறம், அதில் வர ரா இல்லைனா ரா. ஓகேங்களா, இப்போ 3வதும் 4வதும் பாருங்கள். இது 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 சவுண்டு வந்து குறிக்குது. இப்போது 3வது இப்படி எழுதணும். கரெக்டுங்களா, மேலேருந்து கீழே. 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே மேலேருந்து கீழே இப்படி எழுதணும். ஓகே, இப்படி எழுதணும் அப்படின்னா இது வந்து ஷா. இப்படி எழுதினாலும் சரி, இப்படி எழுதினாலும் சரி, ஷா. வேஷம். ஓகேங்களா, அதையே அழுத்தி எழுதணும்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கமாவோ இல்லைனா இந்த பக்கமாவோ. ஓகே, மேலேருந்து கீழே, இதுவுமே மேலேருந்து கீழே. இதே அழுத்தி எழுதணும் அப்படின்னா இது வந்து வா சவுண்டுக்கு. வாக்கு, வங்கி. ஓகேங்களா, இந்த எல் அழுத்தி எழுதுனா எதுவும் கிடையாது, ஆர் அழுத்தி எழுதுனா எதுவும் கிடையாது. ஆனால் இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி ஷா, அதே அழுத்தி எழுதணும் அப்படின்னா வா. ஓகேங்களா, தென் மீதி ஒரு 4 இருக்குது, அது எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இப்படி எழுதுனா கா இல்லையா, அதிலே ஒரு கொக்கி நம்ம வந்து போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கொக்கி நம்ம வந்து எழுதிட்டோம் அப்படின்னா இது வந்து ழா. தமிழ், அந்த ழா. ஓகேங்களா,
இப்படி எழுதுனா இது வந்து நா. அதுலேயே ஒரு கொக்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா நா. எக்ஸாம்பிளுக்கு பணம். ஓகேங்களா? அடுத்து நம்ம இந்த மாதிரி எழுதுறோம்னு வச்சுக்கோங்க, இதை வந்து நம்ம ரா இல்லைனா ராக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம இப்படி ஒரு ரா இல்லைனா ரா வச்சுருக்கோம், கரெக்டுங்களா? இது வந்து எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? இது மேலேருந்து கீழே, இது வந்து கீழே இருந்து மேலே. ஓகே, லைட்டாக தான். இப்போது இதுலேயே ஒரு கொக்கி நம்ம வந்து போட்டுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு அகலமான ஒரு கொக்கி. இது வந்து பார்த்தீங்கன்னா லா. ஓகே, தலம், அந்த லா. சரிங்களா? அந்த கொக்கி சின்னதாக போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, இது வந்து யா, பயம், அந்த மாதிரி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது எப்படி எழுதியிருக்கோன்னு பாருங்கள். இப்படி வந்து இப்படி எழுதணும், இப்படி வந்து இப்படி எழுதணும். ஓகே, ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம வந்து எழுதணும். இதையே உட்புறமாக வந்து கொக்கி போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க, இப்படி உள்புறமாக போட்டிருக்கோம், இல்லைனா வந்து மேலேருந்து இப்படி இப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா இது வந்து இக்ஷா. ஓகே, மோக்ஷம், அந்த வடமொழி எழுத்து ஆக்சுவலாக இது. ஓகேங்களா? இதுவே இது 9, இதை கொஞ்சம் இப்படி சாட்சி எழுதணும், இல்லைனா கீழே இருந்து இப்படி எழுதணும்னு வச்சுக்கோங்க. இது மேலேருந்து இப்படி கீழே, இது கீழே இருந்து இப்படி மேலே, இப்படி எழுதுறோம் அப்படின்னா இது வந்து ஹ, ஹரி, அந்த மாதிரியான வார்த்தை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், பள்ளம்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இல்லும் இன்னொரு எல்லும் சேர்ந்து வந்து வருது, இந்த ஒரு லாவும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை எப்படி நம்ம எழுதுவோம்னா, இந்த இல்லா இது வந்துச்சுன்னா மட்டும் ஒன்று இப்படி, ஓகே, ஒரு ஹூக் மாதிரி, இல்லைன்னா இப்படி ஒரு கொக்கி மாதிரி தான். சரிங்களா? இப்படி நம்ம வந்து எழுதுவோம். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து திரும்ப எல்லாத்தையும் எப்படி எழுதுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து மெய்க்குறி அட்டவணைன்னு சொல்லிட்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க, பேஜ் நம்பர் 4. அந்த அட்டவணையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு எழுத்துமே வந்து ஆஃப் பேஜ் வந்து எழுதணும். ஓகேங்களா? எப்படின்னா இது பா இல்லையா, இது பா, 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 பா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பேஜுக்கு இதை வந்து எழுதணும். ஓகே, அதே மாதிரி பா அழுத்தி எழுதிடணும் இதை. ஓகே, இது மேலேருந்து கீழே, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இதுவுமே மேலேருந்து கீழே. இது வந்து பா சொல்கிறப்பவே அழுத்தி எழுதிடணும், மேலேருந்து கீழே, பா, 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 பா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் டா, மேலேருந்து கீழே, டா, 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 டான்னு சொல்லிட்டு ஒன்னொன்றையுமே ஆஃப் பேஜ் வந்து எழுதணும். அதே மாதிரி தான் டா. டா எப்படி எழுதுறது? டி அப்படியே அழுத்தி எழுதணும், கரெக்டுங்களா? மேலேருந்து கீழே, இது டா. நெக்ஸ்ட்டு சா, மேலேருந்து கீழே. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜா, இதுவும் மேலேருந்து கீழே அழுத்தி எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கா, லெஃப்ட்லேருந்து ரைட்டில். இதே அழுத்தி எழுதணும் அப்படின்னா அது வந்து கா. நான் இந்த மாதிரி ஷேட் பண்ணக்கூடாது, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக நான் வந்து அதுக்கு மேலே ஷேட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஒரே ஒரு வாட்டி எழுதுறப்போ அதை அழுத்தி எழுதிடணும். ஓகேங்களா? இது வந்து கா. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம என்னன்றதை பார்த்தோம். இப்படியோ இல்லைனா இப்படியோ இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஷா, மேலேருந்து கீழே, மேலேருந்து கீழே. இதையே அழுத்தி எழுதணும் அப்படின்னா மேலேருந்து கீழே, இல்லைனா இந்த சைடில் அழுத்தி எழுதணும் அப்படின்னா இது வந்து வா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்படி எழுதணும் அப்படின்னா அது வந்து தா. இப்படி எழுதணும் அப்படின்னா அது வந்து சா, மேலேருந்து கீழே, இதுவுமே மேலேருந்து கீழே. இதுவே இது ரெண்டுத்தையும் அழுத்தி எழுதணும் அப்படின்னா, இதை அழுத்தி எழுதுனா இல்லைனா இதை அழுத்தி எழுதுனா இது ரெண்டுமே ஒன்று தான், தா. இதுவும் தா. நெக்ஸ்ட்டு அந்த காலை வந்து ஒரு ஹூக் நம்ம வந்து போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து ழா, இப்படி எழுதணும், ழா, கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு
இப்படி எழுதணும் மா, லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இது வந்து மா. இதையே அழுத்தி எழுதணும் அப்படின்னா இது வந்து இம்பா. இப்படி எழுதணும் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இது வந்து நா இல்லைன்னா நா. அதில் ஒரு டிக் போட்டோம் அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ஒரு டிக் போட்டோம் அப்படின்னா நா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த நாவே அழுத்தி எழுதணும் அப்படின்னா அது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் அது வந்து இங்கு. ஓகே, அந்த நாளை இப்படி எழுதுனா நா, அதில் ஒரு ஹூக்கு. ஓகே, அந்த ஹூக்கோடு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? தனியாக எண்ணு போட்டு அப்புறம் ஹூக் போடக்கூடாது. அந்த ஹூக்கோடு எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 3 சுழினா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்படி எழுதணும் அப்படின்னா அது வந்து லா, கீழேருந்து மேலே. ஓகே, இப்படி எழுதணும் அப்படின்னா சின்ன கொக்கி இப்படி வச்சு இப்படி எழுதணும் அப்படின்னா இது வந்து யா. அதையே கொஞ்சம் பெருசாக எழுதணும் அப்படின்னா ஓகே, அந்த ஹூக் மட்டும் பெருசாக கொக்கி மட்டும் பெருசாக போட்டோம்னா அது வந்து லா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்படியோ இல்லைனா இப்படியோ எழுதணும் அப்படின்னா இது வந்து இல்லா. ஓகே, இது வந்து இல்லா. எப்படின்னா இப்படி எழுதணும். ஓகே, இப்படி இல்லைனா இப்படி. நெக்ஸ்ட்டு இப்படி எழுதணும் அப்படின்னா இது ரான்னு பார்த்தோம், இல்லைனா இந்த ரா. இப்படி எழுதினாலும் அதுதான் ரா. இது கீழே இருந்து மேலே, இது மேலே இருந்து கீழே. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹா, இப்படி இல்லைனா மேலேருந்து கீழே. ஒன்று கீழே இருந்து மேலே இல்லைனா மேலேருந்து கீழே இப்படி எழுதணும் அப்படின்னா இது வந்து ஹா. நெக்ஸ்ட்டு இது வந்து சர்க்கிள் போட்டிருக்கு, ஒரு வட்டம் போட்டிருக்கு. இதுவே சர்க்கிள் போடாமல் வெறும் ஹூக்கு மட்டும், அதாவது யாக்கு வந்து ஆப்போசிட் இப்படி எழுதுனா யா, அது வந்து வெளிப்புறமாக இருக்குது. உட்புறமாக போட்டோம் அப்படின்னா அது வந்து இக்ஷா. ஓகேங்களா? இந்த ஒன்றுத்துமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப் பேஜ் வந்து எழுதணுங்க. ஓகே, இதில் இந்த இட்ஷா இருக்கு இல்லையா, இந்த இட்ஷா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் லைனுக்கு கொஞ்சம் தான் சாச்சா மாதிரி எழுதணும், ஒரு 30 டிகிரின்னு வந்து சொல்லலாம். இதுவே அது இல்லாமல் மேலேருந்து இது கீழே எழுதணும். இதையே ரா இல்லைனா ரா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு ஹாரிசாண்டல் லைனுக்கு கொஞ்சம் தான் மேலே இருக்கிற மாதிரி எழுதணும். ஓகேங்களா? இது கீழே இருந்து மேலே. ஓகே, இது சா, இது வந்து ரா. இது சா, இது வந்து ரா. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க மெய் எழுத்துக்கள். ஓகே, எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக எழுதக்கூடாது, ஒரு 0.4 சென்டிமீட்டர். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு லா எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெருசாக இப்படி இப்படி எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் ரெஃபரன்ஸ் லைன் அப்படின்னா இவ்வளோ தான். ஓகே, ஒரு கா எழுதுறோன்னா ரொம்ப பெருசாக அப்படி எழுதக்கூடாது. கானா இவ்வளோ தான். ஓகேங்களா? ஒரு 1/2 சென்டிமீட்டர் வந்து எழுதலாம். ஓகே, ரொம்ப பெருசாக வந்து எழுதக்கூடாது. அதே மாதிரி இந்த லைட் டார்க் டிஃப்ரென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக காட்டணும். ஓகேங்களா? பயிற்சி 1ல் நம்ம எழுதி பழகிறதுக்கு சில கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுத்தையுமே ஆஃப் பேஜ் எழுதி பார்க்கணும், இல்லைனா ஒரு 20 டைம்ஸ் ஆச்சு எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? எழுதுகிறப்ப வாசிச்சுக்கிட்டே எழுதணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். பா அதே அழுத்தி எழுதுனா பா, இதுதான் ஃபஸ்ட்டு இதில் இருக்கும். டா இதே அழுத்தி எழுதணும் அப்படின்னா டா. சா இதே அழுத்தி எழுதணும் அப்படின்னா ஜா. இப்படி எழுதணும்னா கா, இதே அழுத்தி எழுதணும் அப்படின்னா கா. இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸசைஸுமே வந்து 20 டைம்ஸ் வந்து எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இது வரைக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ரோக்ஸ் தான் பார்த்துருக்கோம். சேர்த்து எழுதுகிற மாதிரி வந்து பயிற்சி 2ல் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணணும் அப்படின்னா சேர்த்தே எழுதணும். இப்போது பா டா, இது எப்படி எழுதுனா பா எழுதிட்டு டா அதிலே சேர்த்து எழுதணும், கை எடுக்காமல் எழுதணும். ஓகேங்களா? பா கா, பா கா அப்படியே சேர்ந்தா போல் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பா ரா, பா ரா. அவங்க எப்படி எழுதியிருக்கிறாங்களோ அதே மாதிரி இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லைன்ஸ் வந்து எழுதணும் ஒரு வார்த்தையுமே. ஓகேங்களா? ஒரு லைனில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 வாட்டியாச்சும் எழுதியிருக்கணும். பா டா, பா டா, பா டா. நிறுத்தி நிதானமாக எழுதுங்க, லைட் டார்க் டிஃப்ரென்ஸ் வந்து காட்டணும். ஓகேங்களா? லாஸ்ட் ஒரே ஒரு டாபிக் மட்டும்
என்ன அப்படின்னா, நம்ம வந்து மா இம்மு எப்படி எழுதுவோம்னா இப்படி எழுதுவோம், கரெக்டுங்களா? இதுவே இம்மா அப்படின்னா இதை அப்படியே டபுள் பண்ணி எழுத வேண்டியதான். ஓகேங்களா? அதே மாதிரி நான் 3 சுழி நான் எப்படி எழுதுவோம்னா இந்த மாதிரி நான் வந்து எழுதுவோம். இன்னா அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, கிண்ணம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அப்படியே டபுள் பண்ணி எழுத வேண்டியதான். நார்மல் சைஸ் எழுதுறதை விட டபுள் பண்ணி எழுதுவோம். நெக்ஸ்ட்டு இவ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி வா வந்து எழுதுவோம், கரெக்டுங்களா? இதுவே இவ்வா, ஜவ்வு அந்த மாதிரியான வார்த்தைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா இவ்வை அப்படியே டபுள் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு இல்லு, லா இப்படி வந்து எழுதுவோம். இதுவே இல்லா, இல்லம் அப்படின்னா வந்துச்சுன்னா இப்படி டபுள் பண்ணி எழுதணும். ஓகே, ஆல்ரெடி நம்ம இல்லு பார்த்துருந்தோம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எழுதுவோம். இதுவே இல்லா அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இதுவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இதுவுமே ஒன்றுமே ஒரு ஆஃப் பேஜ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? இதோட சாப்டர் 1 வந்து முடியுது. பொறுமையாக எழுதுங்க. ஓகே, நம்ம சாப்டர் 2ல் வந்து உயிர் எழுத்துக்கள் வந்து பார்ப்போம். இப்போ வந்து மெய் எழுத்துக்கள் அண்ட் வடமொழி எழுத்துக்கள் வந்து பார்த்துருக்கோம். சாப்டர் 2ல் உயிர் எழுத்துக்கள் நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.